ஹலோ ஹால் இட்ஸ் சண்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. குக்கிங் ஒர்க்கை முடிச்சுட்டேன். ஏன்னா நேற்றுலேருந்து இங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் சரி காலையிலே முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமேன்ட்டு இப்போ போய் கிச்சனில் இருக்கவே முடியல. 2 நாள் நல்லா மழை வெளுத்து வாங்குச்சு. அதுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல. இப்போ வெயில் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. காலையில் இட்லிக்கே வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். நான் வேர்க்கடலை சட்னி கூட வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தான் அரைச்சிடுவேன். எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க மாட்டேன். சில பேர் புளி பூண்டு எல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்த்தா டேஸ்ட்டே மாறிடும். வெறும் வரமிளகா உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அரைச்சினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு தண்ணியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சு அரைச்சிட்டேன். நம்ம கருணக்கிழங்கு வெத்தலை கிழங்கு எல்லாம் பொரியல் பண்ணும்போது நான் கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்துடுவேன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வேக வச்சது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும்னு விட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.